ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது செட்டிநாடு உக்காரை ஸ்வீட்டு. செட்டிநாடு கல்யாணத்துலலாம் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டான ஸ்வீட் இது. பாசிப்பருப்பும் ரவை, வெல்லம், தேங்காய் அதெல்லாம் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிறது. இந்த ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்குவோம். 2 கிளாஸ் பாசிப்பருப்பை நல்லா கைவிடாமல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா அதில் ஒரு மணம் வரும், அந்த மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். மணம் வந்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இது குக்கரில் வேக வைக்க வேண்டாம். குக்கரில் வேக வச்சோம்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு தெரியாது, குழஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. நல்லா கொத்து பருப்பாக வேகணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இதுக்கு இனிப்புக்கு வெல்லைக்கட்டி பாகு காய்ச்சிக்குவோம். 2 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 1 கிலோ வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். அச்சு வெல்லமாக இருந்தால் ஒரு 8 வெல்லம் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து 1 2 நச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டு 2 கிளாஸ் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். 2 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 2 கிளாஸ் ரவை சேருங்க, கரெக்டாக இருக்கும். எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ரவை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ரவை வறுக்கணும். நல்லா வறுத்தோன்னே 2 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்குவோம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். இந்த ரவை நல்லா வேகட்டும். பாசிப்பருப்பு எந்த கிளாஸில் எடுத்தீங்களோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் பாசிப்பருப்பு, 2 கிளாஸ் ரவை, 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த பக்குவம். பார்த்திங்களா, இந்த மாதிரி வேகணும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை இதில் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா நசுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப குலையவும் கூடாது, ரொம்ப விதையாகவும் இருக்கக்கூடாது. இதை தண்ணியை இருத்துட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு பாசிப்பருப்பை இந்த வெந்த ரவையில் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். தண்ணியோடு சேர்த்துறாங்க, ரொம்ப கொல கொலன்னு வந்துடும். பாசிப்பருப்பு இதுக்கு முக்கியமாக குலையக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு தேங்காய், ஒரு தேங்காய் 2 மூடி இருக்குமா, 2 மூடியும் திருகி நல்லா நெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். தேங்காயில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா இந்த மாதிரி நெய் ஊற்றி வதக்கிட்டு இந்த பாசிப்பருப்பும் ரவையும் கலந்து வச்சுருக்கோம்ல அதில் கொட்டி நல்லா கிளறிட்டு இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகு மண்ணுக்கல் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இதையும் அந்த கலவையோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குவோம். பாசிப்பருப்பு, ரவை, தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கிறணும். இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த பாகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இனிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு பிஞ்சு உப்பு சேருங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு வாசனை நல்லாயிருக்கும். இதை நல்லா கிளறி எடுத்துக்குவோம். இப்போ இது பார்க்கும்போது தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக நல்லா டைட்டாகி நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும்.
இதுக்கு வந்து 1 கிளாஸ் நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இதில். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்குவோம். பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, கெட்டியாயிடுச்சு பாருங்கள். உட்காரு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எஸ்ஆர்பி சிஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.